வளர்ந்துக்கான் சென்றோட வந்திருக்கிறான். உங்களுடைய பேச்சை கேட்டு என்னுடைய நாட்டுக்கு சென்றேன். ஆனால் அங்கிருக்கும் ஆடு மாடு வந்தைகளை திருப்பினேன். சரி சுவாமி, விளாடவண்ணனை தேர்கோடி கம்பத்தில் கட்டியும் இழுத்து வந்தேன். நீ இழுத்து வந்தாய். ஆமா. சரி. அப்பொழுது யாரோ ஒருவன் கருத்த மேனி பெருத்த உடல் அகட்ட மார்பு நீண்ட கரங்களோடு வந்து சுவாமி என்னை அடித்து உதைத்து அடாதுடன் செய்து விட்டார் சுவாமி. ஆனால் ஒண்டியா போனதானே உன்னை அடிச்ச சித்திரவதை செய்து விட்டான். நம்மளுடைய படை பட்டாளம் எல்லாம் திரட்டி ஒன்று சேர்ந்து போவோம். அப்படியா? எங்க போகணும்? எப்படி? தென் திசை தேடி போறோம். ஓ, தென்கோடி வார்க்கமாக நம்ம ஆடு மாடு மந்தைகளை திருப்ப வேண்டும். உண்மைதான் சுவாமி, அப்படியே ஆகட்டும். ஆனா அங்கிருப்பவன் 10,000 சிங்கமலை படைத்தவன் கீசகன். இவன் அதை விட பல மடங்கு பலமாக இருக்கிறான். தெரியவில்லை சுவாமி. இருக்கிறதா? நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். படை பட்டாளம் எல்லாம் திரட்டி அனைவரும் ஒன்று சேர்ந்து போவோம். புறப்படுங்கள். ஏன்டா இப்படி சேர்ந்து ஒண்டியா போனா தாண்டா அடிக்கும். படை பட்டாளம் மலையன் சேனாதி சேனையெல்லாம் அழைத்து போறேன். அப்படியா? அந்த மன்னனை மட்டும் கவனிக்கிறேன். சரிகிறதா? தென்கோடி வார்க்கமாக வந்திருக்கிறோம். இருக்கும் ஆடு மாடு மந்தைகளை உங்கள் ஆணைப்படி இங்கிருந்து ஓட்டிச் செல்வோம். பாருங்கள்.